முன்னாள் முதல்வர் கருணாநிதிக்கும் அவரது முதல் மனைவியான பத்மாவதிக்கும் மகனாக பிறந்தவர்தான் முத்து. இவர் பிறந்த ஒரு சில மணி நேரங்களிலேயே தாய் பத்மாவதி உயிரிழக்க, பாட்டியின் அரவணைப்பிலேயே வளர்ந்து இளம் வயதிலேயே தந்தையுடன் அரசியல் பயணத்திலும் கட்சி மேடைகளிலும் பயணித்தார். எம்ஜிஆர் திமுகவிலிருந்து விலக்கிவிட்டால் தனது அரசியல் பயணம் என்னவாகுமோ என்று அஞ்சி அவருக்கு போட்டியாக முத்துவை கருணாநிதி களமிறக்கியதாக சொல்லப்படுகிறது. தன்னுடைய நடை, உடை, பாவனை என அனைத்தையும் எம்ஜிஆரை போல அமைத்துக் கொண்டார் முத்து. எம்ஜிஆரின் ஃபார்முலாவை பின்பற்றியே நடித்திருந்தார். இருப்பினும் முதலமைச்சரின் மகன் என்ற செல்வாக்கு இருந்தும் கூட அவரால் சினிமாவில் தனக்கென ஒரு இடத்தை பிடிக்க முடியாமல் போனது. ஒரு முறை எம்ஜிஆர் முதல்வராக இருந்த காலகட்டத்தில் கருணாநிதியிடம் கோபித்துக் கொண்டு ராமாவரம் தோட்டத்திற்கு முத்து சென்றுவிட்டதாகவும், அவரை எம்ஜிஆர் தான் சமாதானம் செய்ததாகவும், அரசியல் மோதல்களுக்கு நடுவே முத்து அலைக்கழிக்கப்பட்ட போது, பாவம் அவன் இளந்தளிர், அவனை விட்டுவிடுங்கள் என்று கருணாநிதி சொன்னதாகவும் கூறப்படுவதுண்டு. இப்படி சினிமாவிலும் அரசியலிலும் அவரால் நிலைக்க முடியாமல் போனது. இந்த நிலையில் நீண்ட நாட்களாகவே உடல்நிலை மோசமாகி இருந்த முத்து இன்று காலமானார்.